அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியை நம்ம பார்க்க போறோம். அதாவது கொஸ்டின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேள்விகள் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை எப்படி நம்ம எழுப்புறது, அதோட சேர்ந்து இணைப்பு சொற்களாக எந்த மாதிரி கொஸ்டின் டேக் ஆனது, அதாவது கேள்விகளானது எழுப்பலாம் அப்படின்றத ஒரு 6 மிக முக்கியமான சென்டென்சஸ் மூலியமா நம்ம பார்க்க போறோம். அதற்கான 6 தமிழாக்கங்கள் நான் கொடுத்துட்டேன். அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி. இந்த ஒரு காணொலியில 2 டெக்னிக்ஸ் நான் சொல்ல போறேன். முதல்ல கொஸ்டின் டேக்ல ஒரு டெக்னிக், அந்த கடைசி வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தை போட்டு எப்படி அந்த சென்டென்ஸை அதே ஒரு அர்த்தத்தை கொண்டு வரது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல கொஸ்டின் டேக்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது கேள்விகள். நம்ம வருவானமா போலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தமிழ்ல கேள்விகளாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆங்கிலத்தையும் இருக்கதான் செய்யுது. அதுதான் கொஸ்டின் டேக்னு சொல்லுவாங்க. அதை எளிய முறையில இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாமா? முதல் கேள்வி, அவன் வருகிறான் தானே. நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்க. அப்படியே நீங்க மனசுலயே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அவன் வருகிறான் தானே. நான் எழுதிடுவா? உங்களை பல பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அவன் அப்படின்றது ஹி, வருகிறான் அப்படின்றது இஸ் கமிங். ஹி இஸ் கமிங். தானே அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா isn't. isn't அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ISNT. isn't. isn't. isn't he. isn't he அப்படின்றது அவன் வருகிறான் தானே. He is coming. Isn't he. isn't அப்படின்றது அப்படியே ஆப்போசிட், is not அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. is not அப்படின்றது எதிரான விஷயம். இப்போ கொஸ்டின் டேக்ல ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லி தந்துடுறேன். அதாவது கேள்வி பாசிட்டிவா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். கொஸ்டின் டேக்ல நீங்க அப்படியே என்னவா போடணும்னா நெகட்டிவா போடணும். அவன் வர்றான் தானே அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், வரல அப்படின்ற மாதிரியும். அதுதான் isn't அப்படின்ற இந்த வார்த்தை. is not அப்படின்றத isn't அப்படின்ற இந்த வார்த்தையானது குறிக்கும். அப்போ அவன் வருகிறான் தானே அப்படின்றது he is coming. isn't he. isn't he. is not he அப்படின்றத isn't he. சரிங்களா? அடுத்து, படம் நன்றாக இருக்கிறது தானே. படம் நல்லா இருக்கு தானே அப்படின்றத இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எழுதிடவா? இந்த படம் அப்படின்றது தி மூவி. தி மூவி. நன்றாக இருக்கிறது நீங்க என்ன சொல்லலாம், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இஸ் குட். தி மூவி இஸ் குட். படம் நல்லா இருக்கு. தானே அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், isn't. isn't it. isn't it. ஏன் isn't it அப்படின்ற விஷயமானது இங்க போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் அப்படின்றது படம். படம் அப்படின்றது ஒரு உயிருள்ள ஒரு பொருள் கிடையாது, ஒரு ஆண் பால் இல்ல பெண் பால் கிடையாது. அது ஒரு படம், ஒரு மூவி. அப்போ அந்த மூவி அப்படின்ற விஷயமானது ஒரு ப்ரொனவுன்ல இட் அப்படின்ற அந்த விஷயத்தின் மூலமா நம்ம போட்டோம். ஏன்னா அது, சரிங்களா, அது இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த படம் நல்லா இருந்ததுல, இந்த படம் நன்றாக இருந்தது அப்படின்ற இந்த அந்த இதெல்லாம் சொல்லும்போது இட் அப்படின்ற இந்த ஒரு ப்ரொனவுன் ஆனது நம்ம யூஸ் பண்ணலாம். தி மூவி இஸ் குட். isn't it. isn't it. it's not it. isn't it அப்படின்றது. அடுத்து மூன்றாவது கேள்வி, நாம் அங்கே இருந்தோம் தானே. நாம். நாம் அப்படின்றது we. அங்கே இருந்தோம். were there. we were there. we were there அப்படின்றது நாம் அங்கே இருந்தோம். தானே அப்படின்றது இந்த இடத்துல இஸ் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், we were there. ஏன் இந்த இடத்துல isn't வரக்கூடாது. isn't ஏன் வரக்கூடாதுன்னா, இஸ் அப்படின்றது ஒருமை வந்தாதான் வரணும். ஆர் அப்படின்றது பன்மை வந்தா, பக்கத்துல பன்மையாக இருந்தால் ஆர் வர வேண்டும். சரிங்களா? we were there. aren't we. aren't we. we were there அப்படின்றது என்னது, aren't we. aren't. are not அப்படின்றது aren't. சரிங்களா? அதோட ஷார்ட் ஃபார்ம். are not we அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது அந்த அளவுக்கு எடுப்பா இருக்காதுன்றதுனால aren't we அப்படின்ற வார்த்தையானது தான் பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணும். we were there. aren't we அப்படின்றது நாம் அங்கே இருந்தோம் தானே அப்படின்றதான் we were there. aren't we அப்படின்ற இந்த ஒரு வாக்கியம் குறிக்கும். அடுத்து, அவர்கள் என்னை திட்டினார்கள் தானே. அவங்க என்ன திட்டினாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்.
கேட்கணும் ஒருத்தவங்க கிட்ட, ஏன்னா தெரியல உங்களுக்கு, அப்ப கேள்வியா தானே கேட்க முடியும். ஒரு விஷயத்த அவங்க என்ன திட்டினாங்க தானே அப்படின்றத எப்படி கேட்கலாம்? தே அப்படின்றது அவர்கள், தே அப்படின்றது அவர்கள் என்னை திட்டினது அப்படின்றது தே ஸ்கோல்டட் மீ. ஸ்கோல்ட் அப்படின்றது திட்டுறது, ஸ்கோல்டட்னா திட்டினார்கள், திட்டி முடிச்சிட்டாங்க. அப்போ ஸ்கோல்டட் அப்படின்ற இந்த வார்த்தையானது குறிக்கும். இப்போ இடி அப்படின்ற வார்த்தையானது பெரும்பாலும் ஸ்டடீட், ஸ்கோல்டட் அப்படின்னா முன்னாடியே பண்ணி முடிச்ச விஷயத்த குறிக்கும். தே ஸ்கோல்டட்னா அவர்கள் என்னை திட்டி முடிச்சிட்டாங்க. தே ஸ்கோல்டட் மீ, என்ன திட்டுனாங்க தானே அப்படின்றது. இப்போ தே ஸ்கோல்டட் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்க? தே ஸ்கோல்டட் மீ, didn't they அப்படின்றது என்னது? didn't they அப்படின்றது they scolded me, didn't they அப்படின்றது இல்லையா, திட்டினாங்க தானே இல்லையா அப்படின்றது தான் didn't they scolded me, didn't they. அடுத்து நீ வரக்கூடாது தானே, நீ வரக்கூடாது தானே, ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரையாவது பார்த்து கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்கிலீஷ்ல எப்படி கேட்பீங்க? கொஸ்டின் டேகா, கேள்வியா? யூ ஷுடன்ட், யூ ஷுடன்ட் கம். யூ ஷுடன்ட் கம்னா ஷுட் நாட் அப்படின்றதா ஷுடன்ட். யூ ஷுடன்ட் கம், நீ வரக்கூடாது தானே. யூ ஷுடன்ட் கம். இப்போ இந்த இடத்துல பக்கத்தில் என்ன பண்ணும்? தானே என்ன பண்ணும்? நல்லா யோசிங்க, உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் கூட. யூ ஷுடன்ட் கம் என்ன பண்ணலாம்? ஷுட் யூ, ஷுட் யூ. ஏன் இந்த இடத்துல ஷுடன்ட் வரல? ஏன்னா கேள்வியானது என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அப்போ அதோட கேள்விக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் நெகட்டிவா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பாசிட்டிவா கேள்வியானது இருக்கணும். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஆனது நமக்கு ஆரம்பத்துல முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ் நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்போது கேள்வியானது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்போது கேள்வியானது நெகட்டிவா மாறிடும். இதுதான் வந்து இதனுடைய டெக்னிக் அண்ட் ட்ரிக். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு புரிந்தது தானே, உங்களுக்கு புரிந்தது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சா? அதை நீங்க எப்படி சொல்லலாம்? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல புரிஞ்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல இந்த வாக்கியத்துக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ இந்த 5 விஷயத்தை முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து இந்த விஷயத்துக்கு அப்படியே இன்னொரு பொருத்தமா இன்னொரு விஷயமா கொஸ்டின் டேக்ல மாட்டலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வருகிறான் தானே அப்படின்றதுக்கா he is coming. இப்போ isn't பதிலா இது என்னவா மாத்தலாம்? right அப்படின்ற விஷயத்தை போட்டுக்கணும். he is coming right அப்படின்னா அவன் வரான் தானே அப்படின்றத he is coming right அப்படின்ற இந்த ஒரு விஷயமானது குறிக்கும். அடுத்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. the movie is good isn't it அப்படின்றது இந்த இடத்துல the movie is good isn't it அப்படின்றதுக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? the movie is good right. சரிதானே? சரிதானே? மூவி நல்லதா இருக்கு, சரிதானே? we were there, we were there, நாம அங்கே இருந்தோம் தானே அப்படின்றத aren't we வேற என்ன பண்ணலாம்? right, we were there right. முடிஞ்சு போச்சு. ரைட் போடுங்க. அவர்கள் என்னை திட்டினார்கள் தானே. they scolded me didn't they பதிலா இல்ல, நம்ம they scolded me didn't they பதிலா என்ன போடலாம்? right, they scolded me right. அவங்க திட்டா தானே, சரியா சரியா அப்படின்றதா ரைட். you shouldn't come, should you, you shouldn't come, should you பதிலா அதே இடத்துல ரைட் போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. you shouldn't come right, நீ வரக்கூடாது தானே, சரியா? நான் சொன்னல நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு you shouldn't come right அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை போடுறது மூலமா உங்களுக்கு சப்போஸ் இந்த கொஸ்டின் டேக்ல isn't, shouldn't இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, ஈஸியா போடணும்னா இந்த ரைட் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து நீங்க கொஸ்டினாக போட்டீங்கன்னா கொஸ்டின் டேக் ஆனது இன்னும் ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு அது மட்டுமே போடாதீங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமான சில விஷயங்களும் ஆட் பண்ணும்போது நீங்க பேசக்கூடிய ஆங்கிலமானது கிராமட்டிக்கலா, ப்ரொனன்சியேஷன் வைஸா, டெக்னிக்கலா இன்னும் அழகா அற்புதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின் டேக் சீரிஸ் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரியான ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு கால் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எந்த ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ தமிழ்ல நான் போட்டாலும் அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.